ஸோ ஹாய் கைஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் பெங்கால் சைக்ளோனை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் அப்டேட் வந்து புயல் வந்து சென்னையில இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அதோட வர ஸ்பீட் அந்த 1 hour per ஸ்பீட் வந்து 14 கிலோமீட்டர்ஸ் வந்தது. இப்போ திருப்பி 13 கிலோமீட்டர்ஸாக மாறி இருக்கு. ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன் அண்ட் அவுட்ல தான் வந்து இருந்தது. ஸோ 7 கிலோமீட்டர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் 13 கிலோமீட்டர்ஸ் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நள்ளிரவுல வந்து கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது சென்னை அப்படி இல்லைன்னா பாண்டிச்சேரி இல்லைன்னா மரக்காணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல வந்து கடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இசிஆர் ஓஎம்ஆர் ரோடு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெரினா பீச்சுமே வந்து பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து மக்கள் வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 விஷயம் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைக்கு தாண்டி எதுக்குமே வந்து வெளியில வராதீங்க மக்கள் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி கல்லூரிகளுக்குலாம் வந்து விடுமுறை விட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிற எக்ஸாம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வேற ஒரு டேட் வந்து ரீஷெடியூல் பண்ணுறாங்க. அந்த டேட்டை வந்து கூடிய விரைவில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த 10th +1 +2 இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ எதுவுமே வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மீறினால் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து பி சேஃபா இருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஏதாவது இந்த இன்னைக்கு விடிகாத்தல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து மழை வந்து பேஞ்ச வண்ணமா இருக்குது. காத்தும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பயங்கரமா வந்து அடிச்சுட்டே இருக்கு. நிறைய இடத்துல வந்து வாட்டர் லாக்கிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து டைவர்ஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி விடுறாங்க நிறைய இடத்துல. இப்ப காலையிலேயே வந்து ஒரு நியூஸ் கேட்க முடிஞ்சது. அதாவது வந்து கோயம்பேடு பகுதியில அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வாட்டர் லாக்கிங் இருக்கு. ஸோ சென்னை கார்பரேஷன் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேசிபி அது மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இன்னொரு சில இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அதாவது பைக்கே வந்து முழுகிற அளவுக்குலாம் வந்து தண்ணி வந்து லாக் ஆயிருக்கு. ஸோ இந்த புயல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு நைட் வந்து கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்து இது தாமதம் ஏற்பட்டது அப்படின்னா திருப்பி நாளைக்கும் வந்து மழை கண்டினியூஸா இருக்கும். 8:30 வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா வந்து மழை அது வரைக்கும் வந்து பயங்கரமா பெய்யும்னு சொல்லிட்டு சென்னையில. பட் ஆனா வந்து இந்த புயல் கடக்கிறது தாமதமாச்சுன்னா அதையும் வந்து தாண்டி தான் வந்து மழை பெய்யும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியாது. சென்னை மட்டும் கிடையாது, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாதிரி வந்து பல மாவட்டங்கள்ல வந்து ரெட் அலர்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புயல் வந்து சீக்கிரமா எவ்வளவு கடக்குதோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஸோ சென்னையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த 3D ரேடார் வச்சு நிறைய வந்து அந்த கருமேகமானது வந்து சூழ்ந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மழையை பயங்கரமா வந்து பொழியும். ஸோ அதனால வந்து எல்லாருமே வீட்டுல இருங்க, சேஃபா இருங்க. ஸோ அப்படியே நீங்க ஒர்க் பண்ணனாலும் வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க. பட் ஆனா வந்து கரண்ட் எங்கேயுமே இல்லை ஆக மொத்தத்துல. ஏன்னா வந்து காத்து அடிக்குது அப்படின்றதுனாலே வந்து பவர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால எல்லாருமே சேஃபா இருங்க, வீட்லயே இருங்க.